ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சஹானா கிச்சன். இன்றைக்கி சஹானா கிச்சனில் வெள்ளரி பழம் ஜூஸ் எப்படி போடலான்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. வெள்ளரி பழம் ஒன்று எடுத்துக்கோங்க. ஒரு கப் சர்க்கரை எடுத்துக்கலாம். உங்களுக்கு அதிகமாக சுகர் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். கோல்டு வாட்டர் ஒரு சொம்பு எடுத்துக்கோங்க. பால் ஒரு டம்ளர் எடுத்துக்கலாம். இன்றைக்கி வெள்ளரி பழம் ஜூஸ் தான் போட போகிறோம். வெள்ளரி பழம் இந்த சம்மர் சீசனில் மட்டும்தான் அதிகமாக கிடைக்கும். ஸோ யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. இதில் அவ்வளோ நன்மைகள் இருக்குது. அதனால் கண்டிப்பாக குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம், நாமளும் குடிக்கலாம். இதில் நிறையா சத்துக்கள் அடங்கியிருக்குதுன்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. இதில் நிறையா கால்சியம், பொட்டாசியம் இந்த மாதிரி சத்துக்கள் நிறையா இருக்குது. ஹீமோக்ளோபின் லெவல் இன்க்ரீஸ் பண்ணும். உடல் எடை அதிகமாக இருக்கிறவங்களாம் பார்த்திங்கன்னா உடல் எடை குறையிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இது குளிர்ச்சியை ரொம்பவுமே உடலுக்கு குளிர்ச்சியும் தரும். வெள்ளரிக்காய் ஒவ்வொருத்தர் பார்த்திங்கன்னா சுகர் ஆட் பண்ணி சாப்பிடுவாங்க வெள்ளரி பழத்தில். ஒரு சிலர் பார்த்திங்கன்னா கொஞ்சம் காரசாரமாக இருக்கணுங்கிறதுக்காக உப்பு, மிளகாத்தூள் எல்லாம் சாப்பிட்றத பார்த்துருப்பீங்க. பச்சையாகவும் சாப்பிட்ருப்பீங்க. இதே மாதிரி பழமாக பார்த்திங்கன்னா இந்த சம்மர் சீசனில் மட்டும்தான் கிடைக்கும். இதில் கெலோரிஸ் ரொம்பவுமே கம்மி. கெலோரி கம்மியாக இருக்கங்காட்டி எல்லாருமே எடுத்துக்கலாம். இதில் ஃபேட் எதுவுமே கிடையாது. இது ஒரு கப் ஜூஸ் குடித்தாவே கொஞ்சம் வயிறு ஃபில்லான மாதிரி இருக்கும். பசிக்கிற டைம் மோஸ்ட்டாக ஒரு சிலர் வெயிட் ரெடியூஸ் பண்ணணும் அப்படிங்கிறவங்கெல்லாம் இந்த ஜூஸ் ரெகுலராக எடுத்துக்கிட்டால் ரொம்ப நல்லது. இம்யூனிட்டி சிஸ்டத்தை பூஸ்ட் பண்ணும். நோய் எதிர்ப்பு சக்தி இதில் அதிகமாக இருக்கும். இது இளநீர் குடித்தா எப்படி நிறையா சத்துக்கள் இருக்குது, தாய்ப்பாலுக்கு சமம் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. அதே மாதிரி நம்ம இயற்கையில் பார்த்திங்கன்னா அனதர் ஒன் என்னன்னு சொல்லி பார்த்திங்கன்னா இந்த வெள்ளரி பழம்தான். இது நிறையா பேர்த்துக்கு தெரியாமல் இருக்கும். இப்போ வெள்ளரி பழம் சீவியாச்சு. இதை ஸ்லைஸாக கட் பண்ணிக்கலாம். வெள்ளரி பழம் எவ்வளோ நல்லதோ அதே மாதிரி இதனோட சீட்ஸும் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லது. இது கடைகளில் மோஸ்ட்டாக விற்பாங்க. இது பிரியாணி இந்த மாதிரி அதுக்கெல்லாம் போடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்னு சொல்லுவாங்க. இதை இப்போ ரிமூவ் பண்ணிக்கலாம். அப்போல்லாம் பார்த்திங்கன்னா வெள்ளரி பழம் நிறையா பேர் அதனோட 90ஸ்லாம் பார்த்திங்கன்னா நிறையா பேர் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ இந்த ஃப்ரூட்ஸ் இருக்கிறதே நிறைய பேர்த்துக்கு தெரியாமல் இருக்குது. இதனோட சீட்ஸ் எல்லாம் எடுத்தாச்சு, ரிமூவ் பண்ணியாச்சு. இதை நான் ஒரு கப்பில் எடுத்து வச்சுருக்கேன். இதை நான் வேஸ்ட் பண்ண மாட்டேன். வெயிலில் காய வச்சு இந்த பிரியாணி ஏதாவது செய்யும்போது யூஸ் பண்ணிக்கலாம். தனியாகவும் சுகர் ஆட் பண்ணி சாப்பிட்லாம். இப்போ இது சின்ன சின்னதாக ஸ்லைஸாக கட் பண்ணிக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா வெள்ளரி பழத்துலேயே நிறைய வகை இருக்குது. இந்த பழம் பார்த்திங்கன்னா இந்த சம்மர் சீசனில் மட்டும்தான் கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க. வாங்கி ஜூஸ் போட்டு குடிங்க. இல்லைன்னா இந்த மாதிரி கொஞ்சம் ஆட் பண்ணி இதில் லைட்டாக சுகர் ஆட் பண்ணி கூட சாப்பிட்லாம். செம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி கூட சாப்பிட்லாம். குழந்தைங்களுக்கும் அடிக்கடி கொடுத்தீங்கனாலும் நல்லாயிருக்கும். இதை இப்போ கட் பண்ணிக்கலாம். இதனோட நன்மைகள் தெரிஞ்ச யாருமே இந்த பழத்தை வாங்காமல் இருக்க மாட்டாங்க. எங்கே பார்த்தாலும் இந்த ஃப்ரூட்ஸ் வாங்கிடுவாங்க. இது உடம்புக்கு பார்த்திங்கன்னா ரொம்பவே குளிர்ச்சி நிறைஞ்சது. அதுவும் இல்லாத கலோரி கம்மியாக இருக்கிறதுனால மோஸ்ட்டாக அதிகமாக எல்லாருமே எடுத்துக்கலாம் தாராளமாக. இப்போ பேக் பெயின் நிறையா இருக்குது அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. அது கால்சியம் குறைபாடுனால தான் அதிகமாக வரும். அதனால் அவங்க எல்லாருமே கூட இதை எடுத்துக்கிட்டால் அவங்களோட போன்ஸ், எலும்புகள் எல்லாம் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகும். இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம்.
பாருங்கள், இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ வந்து இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இதில் வந்து பால் வேணும்னாலும் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு வந்து பால் பிடிக்காது அப்படின்னா வந்து கோல்டு வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். இதில் வந்து நாட்டு சர்க்கரையும் வந்து யூஸ் பண்ணலாம், ஒயிட் சுகரும் வந்து யூஸ் பண்ணலாம். நான் கொஞ்சம் கோல்டு வாட்டர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது நம்ம இதை வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்தால் போதும். இப்போ வந்து நல்லா இந்த மாதிரி வந்து அரைச்சி எடுத்தாச்சு. இதை வந்து உங்களுக்கு வந்து வேணும்னா ஐஸ் க்யூப் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இது டம்ளரில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுக்கலாம். உங்களுக்கு வந்து இதில் ஐஸ் க்யூப் வந்து போட்டு ரொம்ப கூலிங்காக குடிக்கணுன்னாலும் குடிக்கலாம். பாருங்கள், இதில் வந்து நிறைய சத்துக்கள் இருக்குது, அதனால் கண்டிப்பாக எல்லாருமே எடுத்துக்கலாம். நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி இந்த மாதிரியும் சுகர் போட்டும் வந்து நம்ம குடிக்கலாம், சாப்பிட்லாம். இந்த வெயிலுக்கெல்லாம் இது குடித்தா ரொம்பவுமே வந்து நல்லது. சகானா கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.